கள்ள உறவு நிறைய இருக்குது. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் திருப்பரங்குன்றம். இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கேக்கு ஒரு நரேட்டிவ்ஸ் வேணும். தாவேக்காவின் மேலே ஒரு சேத்தவாசி வாரி பூசுறதுக்காக வைக்கப்படுற மொக்க ஆர்குமெண்ட். தங்களுடைய பத்திரிகை தர்மத்தை சரியாக பயன்படுத்தும். பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்து விஜய் விமர்சிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. திமுக முட்டு கொடுக்குறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. ஏன் பத்திரிகையாளர்னு சொல்லி அவங்களே ஏமாத்திக்கிறீங்க? லைக் யூ டிட். ஸோ இப்போ நான் எனக்கு இருக்க ஒரு ஃபியூ டவுட்ஸ் கேட்குறேன். நான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைஞ்சாங்க. அதற்கு பிறகுதான் வந்து தாவேக்காவே பொலிட்டிசைஸ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? பொலிட்டிசைசிங் என்ன? இப்போ தாவே இவர் வந்து எல்லாருக்கும் அரசியல் வகுப்பு எடுக்கிறாரா? கால் மார்க்ஸ் யாருன்னு சொல்லி தராரா? அம்பேத்கர் சொல்லி தராரா? இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரப்போகுது. அதில் நான் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறத நான் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு பத்திரிகையாளராக நீண்ட காலம் பார்த்துருக்கோம் உங்களை. நான் இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கீங்க. பட் ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்ட்டு வரும்போது இவ்வளவு நாளாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தார். சீமான் அவர்கள் உங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு நாம் தமிழர்ல இணைய போறாங்களோ அப்படின்னு தாவேக்கா யார் அந்த டாக் சொன்னது? ஓகே, பட் பேசிக்காவே பார்க்க முடிஞ்சது இல்ல சார். ஜெனரலா நீங்க சீமான் சரோட க்ளோஸா இருக்கிறது, அவர் உங்களுக்கு நான் வந்து டிஃபிகல்ட் டைம்ஸ்ல ஹெல்ப் 25 வருஷம்ல இருந்திருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய லீடர்ஸ் கூட தான் நான் க்ளோஸா இருந்திருக்கேன். ஓகே, சீமான் கூட க்ளோஸா தான் இருக்கு, இப்பயும் இருக்கேன். இல்லைன்னா என்ன? பட் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு போகணும்னு தோணல, டிவிகேக்கு போகணும்னு தோணி இருக்கு? எனக்கு டிவிகேல இருந்து கூப்பிட்டாங்க. ஓகே, அது ஒரு எனக்கு பர்சனல் ஆசை இருந்தாலும் அவங்க கூப்பிட்டது ரொம்ப முக்கியமான காரணம். ஓ, உங்களுக்கு பர்சனல் ஆசை இருந்துச்சு? ஆமாம், அவங்க கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் நான் போய் சேர்ந்தேன். ரெண்டாவது முறை ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லைங்க நான் என் ஃபேமிலிகிட்ட போய் ஐ ஷுட் டாக் டு மை ஃபேமிலி, ரைட்? அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரி என் ஃபேமிலியில் கேட்டேன். அவங்க வந்து தே செட் ஓகே, அதனால் நானும் வந்து நான் இணையலாம்னு நினைக்கிறேன் அப்படின்போது சரி ஓகே வி வில் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பட் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா இருந்தது? லைக் தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் பார்த்ததுனாலயா இல்லை தொடர்ந்து என் வீடியோ நான் வந்து ஒரு 12-13 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம் சார், பட் ஆனால் டிவிகே வந்த பிறகு உங்கள் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு இல்லை, நீங்கள் தொடர்ந்து டிவிகேவுக்கு மட்டுமே ஆதரவாக போடுறீங்க, பயாஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்படின்னு யாருமே சொன்னது? பொது வெளியில் இல்லை, ட்விட்டரில். பயாஸ்ன்றதுக்கு என்ன மீனிங்? ஒரு சார்பு நிலையோடு. ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்கள். இப்போது ஒரு பெரிய சேனலில் ஒரு நியூஸ் வருது, பாண்டிச்சேரியில் அனுமதி மறுப்பு அப்படின்ட்டு. அந்த நியூஸ் பார்த்தீங்களா? அது உண்மையான நியூஸா ஃபேக் நியூஸா? உண்மை கிடையாது. அப்போ யாராவது உண்மையை சொல்லணுமா இல்லையா? இல்லைங்க, அவங்க போகிற அன்னைக்கு இங்கேருந்து அவங்க பர்மிஷன் கேட்க போகிறாங்க. அன்னைக்கு வந்து அங்கே ரெட் அலர்ட் நடக்குது, ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கே யாருமே அதிகாரிகள் இல்லை, யாரையுமே பார்க்க முடியல. அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது செய்தியாளர்கள்ட்ட பேசலை. ஓகே, இது நடந்தது. இப்போ இந்த அடிப்படையில் இதுதான் அன்னைக்கு நடந்ததுன்றது யாராவது ஒருத்தர் சொல்லுமா சொல்லக்கூடாது? கண்டிப்பா. அப்போ நான் அதை சொன்னேன். அப்போ அது தாவேக்காவுக்கு சார்பு நிலை. ஓகே, ஓகே. அதே போல் ஒரு ரயில்வே ஃபேக்ட்ரி நாகப்பட்டினத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வருது. இல்லைங்க இருந்ததுங்க, இருந்துட்டு அங்கேருந்து அதை திருச்சிக்கு இடமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ அப்படி சொல்லும்போது உண்மையை பேசும்போது எப்படி அது வந்து பயாஸ்டு? ஓகே, when you talk truth it is not biased. நான் செஞ்சது அதான். ஓகே, ஓகே. பட் ஏன் அந்த ஸ்டாம்ப் உங்க மேலே வைக்கப்பட்டுச்சு? ஏன்னா இங்கே வந்து தொடர்ச்சியாக பல மீடியா அவுட்லெட் they are not in favor of தாவேக்கா. ஓகே, அவங்கள டிஃபேம் பண்ணுறதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாராவது ஒருத்தர் தனியாக அதுலேருந்து விலகி பேசும்போது நீங்கள் அது வந்து டிவிகேக்கு ஃபேவர்னு நினச்சிக்கிறீங்க, விச் இஸ் ஆக்சுவலி நாட். ஓகே, அண்ட் டிவிகேல ஜாயின் பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு. விஜய் அவர்களை மீட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே, அவர் வந்து என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அதற்கப்புறம் வந்து என் ஃபேமிலியை பற்றி கேட்டார், என் மகனை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், நான் உங்கள் காலேஜ் மேட் சார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ
இதெல்லாம் ரொம்ப இனிமையான தருணம். ஓகே, பட் காலேஜ் மொமெண்ட்ல இருந்தே பேசிட்டு இருப்பீங்களா இல்லை விஜய் இல்லை அவர்களோட? இல்லை. எப்படி அது கட்டாச்சு? எந்த இடத்துல? நீங்க ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க, அதே காலேஜ்ல உங்க பேட்ச்மேட் ஒருத்தர் படிக்கிறாருன்னா உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, அவருக்கு உங்களுக்கு இல்ல தெரியும். பட் அந்த ஒரு கம்யூனிகேஷன் விஜய் அவர்கள் ஒரு ஃபேமுக்கு வந்ததனால கட்டாச்சா? அதெல்லாம் அப்போ நான் கல்ச்சுரல்ஸில் அவர் ஃபஸ்ட் இயர் நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் இயர். அப்போ ஃபஸ்ட்டு கல்ச்சுரல்ஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை நான் ஞாபகப்படுத்தினேன். ஞாபகம் இருக்கா சார்னு கேட்டேன். ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அதில், அந்த குரூப் டான்ஸில். ஓகே. அப்போது அதுக்கு முன்பு வரையும் கேன்டீன் சைடில் இப்படிலாம் பார்ப்போம்ல, இவர் தான் எஸ்எஸ்சி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். கல்ச்சுரல்ஸில் தான் அவர் யாருன்னு அவர் பேர் எல்லாமே தெரிய வந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸு 2 சாங் தான், 10 நிமிஷம். அதுக்கு ஒரு சாங்க்கு 5 நிமிஷம் வைங்களேன். இன்றைக்கி இன்னொரு நண்பர் பார்க்கும்போது, யோ நீ அந்த கல்ச்சுரல்ஸை சொன்னால அதில் அவர் கூட ஆடுனதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு அதை மறந்துட்டியே, யோ எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு நான். ஸோ லைக் தட். ஓகே. ஸோ உங்களுக்கு பாலிடிக்ஸ்குள்ளே போகணுன்ற ஆசை இருந்துச்சா முன்னாடியே? இல்லை, நெவர். ஓகே, ஏன் இதுதான் ரைட் டைம்னு சூஸ் பண்ணீங்க? ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகருதுமா. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஐ வாஸ் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் அபவுட் 25 years. 2000 நான் ஜாயின் பண்ணேன் என்டிடிவியில். இன்றைக்கி 2025 இல்லையா, 25 வருஷம் நான் இதில் இருந்திருக்கேன். இந்த 25 வருஷத்துலேயும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குங்களா, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்குங்களா. அது நிறைய ஒன்றில் நிறைய மல்டிபிள் சொல்லிகிட்டே போகலாம். அப்போயெல்லாம் நம்ம போயிட்டு ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்டாக அதை போய் ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். மீனிங் அதை நம்ம விட்னஸ் பண்ணியிருப்போம், அதை பார்த்துருப்போம், அதை பார்த்து செய்தியாக சொல்லியிருப்போம். அது கருணாநிதி அரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா சுனாமியாக இருக்கலாம், இல்லைனா ஜெயலலிதாவுக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க செகண்ட் டைம் ஆட்சிக்கு வந்ததாக இருக்கலாம். ஸோ மெனி ஈவெண்ட்ஸ், நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம அதை விட்னஸ் பண்ணி மக்களுக்கு செய்தியாக சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஈவெண்ட்லாம் நம்ம வி ஆர் ஜஸ்ட் விட்னஸிங். அப்போ இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரப்போகுதுன்ட்டு. அதில் நான் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறத நான் விரும்புகிறேன். பட் ஆனால் 26லேயே விஜய் அவர்கள் முதல்வராகணும்னு ஆசைப்பட்டார். அது எடுத்த உடனே பாசிபிளா அப்படின்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. ஏன் இம்பாசிபிள்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படியே உடனே வந்துருமா சார்? ஏன் வராது? இப்போ அஸ்ஸாம் கணபரிஷத்துன்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி, அது தொடங்கிய 3வது மாதத்தில் அந்த கட்சியோடைய தலைவர் சிஎம் ஆகிறாரு. ஓகே. அதே மாதிரி ஜார்க்கண்டில் ஒரு கட்சி தொடங்கிய 6 மாதத்துக்குள்ளே ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஆம் ஆத்மின்றது ஒரு கட்சி தொடங்கிய எக்ஸாக்ட் 1 இயரில் தே கம் டு பவர். ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி, அது தொடங்கிய 3வது மாதத்துலேயே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும்போது இது மட்டும் சாத்தியம் இருக்காதுன்னு நீங்கள் நம்புறது எப்படி? ஓகே. அப்போ சம்வேர் வி ஹாவ் அ மென்டல் பிளாக். கரெக்டுங்களா? இந்த மாற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்லையா? இல்லை இந்த விஷயங்களை திணிச்சிருக்காங்களா? யார் திணிச்சது? இதெல்லாம் வரலாறு. இது பாசிபிள் கிடையாது அப்படிங்கறது திணிச்சிருக்காங்க. ஆமாம், அது திட்டமிட்டே திணிக்கிறாங்களே. அதனால தான் நீங்கள் 5 வருஷம் இருங்க, நீங்கள் 10 வருஷம் வருங்க, நேற்று வந்த பார்ட்டி, இதெல்லாம் ஆர்குமெண்ட் கிடையாது. மக்கள் யார் பின்னாடி இருக்காங்க? இப்போது நான் அசாம் கணபரிஷத் சொல்கிறேன்ல, அவங்க எப்படி 3 மாதத்தில் ஆட்சி அமைக்க முடிஞ்சது? இப்போது டைம் பீரியட் இல்லை, பீப்புள் தான் முக்கியம். மக்கள் யார் பின்னாடி இருக்காங்க அதுதான் முக்கியம். இப்போ விஜய்க்கு பின்னாடி இன்றைக்கி மக்கள் இருக்காங்க, தாவேக்காவை நம்புகிறாங்க. தலைவர் விஜய் ஒரு மாற்றத்துடைய அடையாளமாக அவங்க நினைக்கிறாங்க. இதுதான். பட் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரையே அவங்க இன்னும் சரி பண்ணலை. தூத்துக்குடியில் இப்போ கூட ரீசெண்டாக அஜிதா அவர்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதை எதுவுமே ப்ராப்பராக பண்ணாமல் எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னு எப்படி தெரியும்? நீங்கள் ஆய்வு பண்ணீங்களா? நீங்க உங்களை இண்டிவிஜுவலா கேக்குறேன். அங்க have you studied anything? Did you do any research? Did you visit any place? No. அப்புறம் on what எதை வச்சு நீங்க இந்த ஐடியாக்கு வரீங்க? இதுவும் வெளியில இருந்து உங்களுக்கு உங்க மைண்ட்ல திணிக்கப்பட்ட கருத்துக்கள். சார், மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளிய பேட்டி கொடுக்கும்போது நம்ம பார்க்கிறோம் சார். அத வச்சு எனக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்க கூடாதா? நீங்க களத்துக்கு போய் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணீங்களா? பண்ணல. நீங்களே செகண்டரி இன்ஃபர்மேஷன் வச்சு தானே கேக்குறீங்க. ஓகே, நீங்க போய் பாருங்க. இல்ல அது எப்படி சார் அது செகண்டரி இன்ஃபர்மேஷன் ஆகும்? அவங்க பிரஸ் அட்ரஸ் பண்றாங்கல. ஆமாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல போய் பார்க்கலல. ஓகே, நீங்க as இன்டிவிஜுவலா அப்ப யாரோ சொல்லி கொடுத்து பேச வைக்க. இல்ல, நான் அப்படி எல்லாம் எதுமே சொல்ல. நீங்க ஒரு செய்தியாளரா ஒரு களத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த ஈவெண்ட் நடந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கணும்ல. நம்ம டிவியை பார்த்துட்டு சொல்றது. சீமா, அண்மையில ஒரு செய்தி வந்துச்சு. பியூஷ் கோயல் இங்க வந்திருக்கும் போது தாவேக்காவை விமர்சனம் செய்யாதீர்கள்
அப்படின்ட்டு அந்த செய்தியை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமா. அது பொய் செய்தியா உண்மை செய்தியா? என்ன பேசுனாங்கன்னே தெரியாம எப்படி சார் சொல்ல முடியும்? இல்லை, யாருமே பேசலையே. ஓகே. அது ஒரு பொய் செய்தி இப்படியாக கூறப்படுகிறது அப்படின்றது. அப்போ அந்த நியூஸ் கார்டு வருது இல்லையா, அது ஒரு பெரிய சேனல்ல வருது, நாட் ஒரு யாருமே அதாவது என்ன சொல்றது, ஒரு அனுபவம் இல்லாத சேனல்லேருந்து தான் வரல. அது ஒரு பல 10 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இயங்குகிற ஒரு முக்கியமான சேனல்லேருந்து அந்த செய்தி வரும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், உண்மைன்னு அப்படியே நம்பிடுறோம். ஓகே. அதை கூட நம்ம முழுசாக பார்க்கறது இல்லை, இல்லைன்னா வெரிஃபை பண்ணுறது இல்லை. நம்ம அந்த செய்தியை பார்த்துட்டு ஓகே, ஏன்னா அந்த சேனலோடைய ரெப்புடேஷன் அப்படி, அது ஒரு பெரிய சேனல்லேருந்து அப்படி செய்தி வரும்போது அதை நம்ம உண்மைன்னு நம்பிட்டு அப்படியே எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கூடாதுல்ல. நம்ம மக்கள் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நியூஸ் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கோ இல்லை அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்துக்கணும்ல. அந்த எஃபர்ட் நம்ம எடுக்கிறது இல்லையா? ஆனா நம்ம வெறும் கார்டை மட்டும் பார்த்துட்டு பேசுறது இல்ல சார். அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அதை நம்ம கேட்கறோம். கொடுத்தா நம்ம பரவாயில்லையம்மா, அப்படி கொடுக்கலையே. ஓகே. பியூஷ் கோயல் அப்படி பேசவே இல்லையே. இல்ல, தாவேக்காவில இருந்து சொல்றேன், ஒவ்வொரு நிர்வாகிகளும் காஸ்ட் பார்த்து பொறுப்புகள் கொடுக்குறாங்க. இல்லம்மா, அது பிளான்டட் ஸ்டோரிமா. அது ஓகே, பிளான்டட் ஸ்டோரி. என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க, பிற்காலத்துல தான் தெரிஞ்சது. அவர் வந்து பேசினவர் வேற ஒரு நிறுவனத்திலேருந்து என்கிட்ட பேசுறாரு. என்கிட்ட மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர்ட்ட பேசிக்கிறாரு. அங்கே வந்து அப்போ அடப்பாவி இப்படி எல்லாமாடா நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதில்? டிவிகே ஒரு நெகட்டிவான இப்போ எல்லாமே இது வந்து அல்டிமேட்லி மீடியாவுடைய ரோல் என்ன? மீடியாவுடைய ரோல், சப்போஸ் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்போம். நீங்கள் வந்து யூ வில் பி யூஸிங் அ பேஸ்ட், ரைட்? என்ன பேஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? நான் கோல்கேட். ஏன் நீங்க கோல்கேட்டை வாங்குறீங்க? I don't know. You don't know exactly. You don't know, right? Pepsodent இன்னொரு பேஸ்ட். ஓகே. அது ஏன் நம்ம வாங்க மாட்டேங்கிறோம்? இப்போ உண்மையான நம்ம வந்து ப்ராப்பர் கன்சியூமரா இருந்தா கோல்கேட்டோட இன்கிரீடியன்ஸ் படிச்சிருக்கணுமா? படிக்கிறோமா? நம்ம பெப்சோடென்ட்டோட இன்கிரீடியன்ஸ் படிக்கிறோமா? கேட்குறேன் நான். நீங்க படிச்சு பார்த்து வாங்குறீங்களா? சோப் அது மாதிரி படிச்சு பார்த்து வாங்குறீங்களா? எதுவுமே நம்ம படிச்சு பார்த்து வாங்குறது இல்லை. இன்கிரீடியன்ஸ் பார்த்தா எல்லாம் சேமாக தான் இருக்கும். பேஸ்ட்ன்றதுக்கு ஒரு காமன் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். மேபி அதோட பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும், இதில் பர்சன்டேஜ் கம்மியாக டிஃபர் தான் ஆகும். இதுதான் உண்மை, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம நேரடியாக போய் கோல்கேட்டை வாங்கிட்டு வந்துடுறோம், பெப்சோடென்ட்டை வாங்க மாட்டேங்கிறோம். சோப்பு அதே மாதிரி தான். ஓகே. ஏனென்றால் உங்கள் மூளையில் உங்கள் கண்ணு மூலமாக மீடியா சில விஷயங்களை திணிச்சிட்டே இருக்கும். ஓகே. அது கோல்கேட் நல்ல பேஸ்ட்டு, கோல்கேட் நல்ல பேஸ்ட்டு, கோல்கேட் நல்ல பேஸ்ட்டுன்ட்டு அது உங்கள் சப்கான்ஷியஸில் ஏறிடும். அப்போ அந்த நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னாலும் சரி, நிறைய பேஸ்ட் இருக்கும், அதில் டக்குன்னு போய் கோல்கேட்டை தூக்கிட்டு வந்துடுவீங்க. இந்த உங்கள் மனசில் ஒரு ஐடியாவை என்ன சொல்கிறது, புகுத்தி அதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா, நீங்கள் போய் அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்துறீங்களே, அந்த ஷெல்ஃப்லேருந்து அந்த பேஸ்ட் எடுக்கிறீங்களே, அதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகே. யாருமே இங்கே வந்து பெப்சோடென்ட்டையும் கோல்கேட்டையும் கம்பேர் பண்ணி பண்ணுறதில்ல. நான் முடிச்சிடறேன். இப்போ உங்கள் மனசில் அந்த சிந்தனையை விதைக்கிறதுல அதுதான் மீடியா பண்ணுது. விளம்பரம் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு கோல்கேட்டை காட்டி இல்லைனா பெப்சோடென்ட்டை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பெஸ்ட் மாடலை கொண்டு வந்திருப்பாங்க. தேர் இஸ் லாட் ஆஃப் திங். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை அந்த செயலை செய்ய வைக்கணும், அவ்வளோதான். அது இதைத்தான் இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டி என்ன ஆகும்? நெகட்டிவான கருத்துக்களை திருப்பி சொல்கிறது மூலம் என்ன ஆகும்? மக்கள் அந்த கட்சி மேலே ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துவாங்க, இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் மேலே அவப்பெயர் வரும். ஓகே. இதுதான், இதனால தான் அப்படி நெகட்டிவ். அப்ப கிரிட்டிசிசம்ஸ் இல்லன்றீங்களா? கிரிட்டிசிசம் வேற, அவதூறு வேற. ஓகே. என்ன வித்தியாசம் பாக்குறீங்க ரெண்டுத்துக்கும்? அவதூறுன்றது பேஸ்லெஸ், அதுக்கு எந்த பேஸ்மே கிடையாது. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சொல்லுங்க. ஓகே, நம்ம ஒரு இவரோட தேர்தல் பரப்புரை பயணங்கள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்க நாங்க சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ட்ரூ. எதுவும் எவிடன்ஸ் இல்லை, அதுக்கு பேர் அவதூறு தானே. அது அவதூறு. அது மாதிரி தான் எல்லாமே அவதூறு. கிரிட்டிசிசம்ன்றது என்னது? அந்த கிரிட்டிசிசத்தோடைய நோக்கம் என்ன? நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றேன், அதன் மூலமா நான் என்ன சொல்ல விரும்புறேன், அந்த எண்ட் ரிசல்ட் என்னன்னு தெரியணும்ல. ஒவ்வொரு முறையும் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கட்சியை பிஜேபியோட பி டீம் அப்படிங்கும்போது அது எப்படி நீங்க இப்படி ஒரு பரப்பு இப்படி இருங்க நான் சொல்லி முடிச்சேன். இப்படி ஒரு கேம்பெயின் போயிட்டே இருந்தா இல்லையா? தாவேகா மேல இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டே இருக்கு. அதுக்கு என்ன பேசிக் இருக்கு? என்ன அடிப்படை? விமர்சனம் செய்ய மாட்டேங்கறாங்கன்னு தான சொல்றாங்க. எதை விமர்சனம் செய்யல? பிஜேபியினுடைய அவங்க கொண்டு வர திட்டங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்கீம்ஸா இருக்கட்டும், எதை செய்யல? வக்ஃப் எடுத்துப்போமா? வக்ஃபுக்கு எதிராக திமுகல கேஸ் போடுறாங்க. யார் போடுறா?
ஆராசா போடுறாரு. அதே தாவேகாவுக்கு எதிராக தாவேகாவும் கேஸ் போடுது. யார் போடுறா? தலைவர் விஜய் போடுறாரு. 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஆராசா நாளைக்கு கட்சி மாறலாம், புரியுதுங்களா? எம்கே ஸ்டாலின் போடல, ரைட்? அதே போல் தமிழக அரசு போடல கேஸு, ஆனால் கேரளா அரசு போடுது. கேரளா அரசுன்றது மொத்த கேரளா மக்களுக்கான அரசு. இங்கே வந்து திமுகன்ற கட்சி தான் போகுது. தாவேகா இப்போ பவரில் இல்லை, ஆனால் அது தாவேகா தலைவரே போறாரு. திமுக அரசு போடல. இதை ஏன் பேசல? ஓகே. அதே மாதிரி எல்லா இஷ்யூக்குமே தே ஆர் வித் த பீப்புள். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எடுத்துக்குவோம். எந்த கட்சி அதில் போராட்டம் பண்ணாங்க? தாவேகா போராட்டம் பண்ணிச்சா இல்லையா? பண்ணாங்க. அப்புறம் விமர்சனமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? எதை எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ணலையா? அப்ப என்னது இது? குற்றச்சாட்டை நீங்க பாட்டு தூவி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதை நீங்களும் கேள்வியா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல வெரி ஃபியூ மட்டும் தான் பண்றாங்க. வெரி ஃபியூ. வாட் இஸ் வேர் தே டிட்ன்ட் வாய்ஸ் அவுட்? அத சொல்லுங்க, நான் சொல்றேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேசல அப்படினு சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் விஷயம் கவினோட இஷ்யூ பத்தி பேசல அப்படிங்கிறது. திருப்பரங்குன்றம் பேசிட்டு போவோம். திருப்பரங்குன்றம் நாடகமா இல்லையா? அந்த லோக்கல் மக்களே அதை கண்டுக்கலங்க. ஓகே. திமுக எங்களுடைய குற்றச்சாட்டு, திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு நிறைய இருக்குது. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் திருப்பரங்குன்றம். இந்து அமைப்புகளுக்கு போராட அனுமதி கொடுக்குது தமிழக அரசு. அதுக்கு இந்து அமைப்புகளுக்கு எதிராக போராடுறதுக்கு பல பேர் முன் வந்தாங்க. யாருக்குமே அனுமதி கொடுக்கல, மக்கள் அதிகாரம்ன்ற ஒரு அமைப்பு உட்பட. அதற்கு அப்புறம் ராம ரவிக்குமார்ன்ற ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர் தான் கேஸ் போடுறாரு. அப்போ இது எல்லாமே 2 இயர்ஸை பிளான் பண்ணி நடத்தப்படுற ஒரு ட்ராமா. ஏன் இந்த ட்ராமா அப்படின்னா, இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு டிஎம்கேக்கு ஒரு நரேட்டிவ்ஸ் வேணும். ஓகே. என்ன நரேட்டிவ்ஸ் எடுக்க முடியும்? ஏடிஎம்கேவை திட்ட முடியாதவங்க. அசம்பிளி எலெக்ஷன் தானே. ஏன் பிஜேபி எடுத்துட்டு வந்து விடுறாங்க? ஏன் ஏடிஎம்கே கண்டுக்க மாட்டாங்க? டிஎம்கே அவங்களை பத்தி பேசுறாங்க. அதே தானே சார் தாவேகா கிட்ட கேக்குறாங்க. முதல்ல முடிச்சுட்டு போவோம். ஏடிஎம்கே பேச முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே மேல நீங்க ஊழல்னு சொன்னீங்களா சார், கண்ணாடியில பேசிட்டு இருக்கீங்க சார் சொல்லுவாங்க. திமுக மேல அவ்வளவு ஊழல். அப்ப ஊழலை இங்க அதிமுக எதிர்ப்பு என்பது ஊழல் எதிர்ப்பு தான். அதை நீங்க பண்ணவே முடியாது. அப்ப மதத்தை கையிலிடு அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ இதுக்காகவே நடத்தப்படுற ஒரு டிராமா இது. இது எல்லாம் தெரிந்தும் இந்த ஊடகங்கள் இதை பத்தி பேசாது. எப்படி இது துவங்கிச்சுன்னு யாரும் பேசுறாங்களா? பேசல. இல்ல. அதனாலதான் இந்த நாடகத்தில் நம்ம எந்த கருத்து சொல்றது? நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப சோ விஜய் வந்து எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான். எல்லாத்துக்குமே. பரந்தூர் இந்த அரசோட நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன். அரசு பரந்தூர் மக்களை வெளியேற்றுறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. அது ஏன் 8 வழி சாலையில நிலைப்பாடு என்ன வந்துச்சு? இதே அரசு மக்களுக்காக நின்னாங்க. இப்ப ஏன் மக்கள் எங்க போயிட்டாங்க? இதெல்லாம் பேசணுமா? ஓகே. ஸோ அண்ட் இன்னொன்று, ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவை ரொம்ப டீஃபேம் பண்ணுறாரு. ஏடிஎம்கே பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு, பேசாமலே அவங்கள டீஃபேம் பண்ணுறாரு, அப்படி ஒரு மிகப்பெரிய கட்சியை துச்சமாக நினைக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. என்ன ஸ்ட்ராட்டஜி? இன்னைக்கு இப்போ யாரு கூட சண்டை போடணும்? நீங்கள் ஏடிஎம்கே பவரில் இருக்கா? ரூலிங் பார்ட்டி. இப்போ ஏடிஎம்கே ரூலிங் இல்ல யார் கூட சண்டை போடணும்னு கேட்டதுக்காக ரூலிங் பார்ட்டி கூட தான் சண்டை போடணும். ஓகே, அதுதானே செய்கிறாரு அவரு. ஓகே, அதான் நம்ம செய்கிறாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் டிவிகே அண்ட் இட்ஸ் லீடர்ஷிப் இஸ் த ஒன்லி கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இன் த ஃபீல்டு டுடே. இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடுற தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கல்ட் லீடர்னு அவர் தான். இன்றைக்கி ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, கருணாநிதி கிடையாது. அப்போ ஒன் பிக் லைட் இஸ் மிஸ்டர் விஜய். அவர் தான் தமிழக பாலிட்டிக்ஸோட மையப்புள்ளி. அப்போ இவரை கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ் இஸ் நாட் தட் கரிஸ்மேட்டிக். அவர் வந்து ஒரு 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 சாதிய லீடராக குறுக்கி விட்டார் அவரே. அப்போ இன்னைக்கு ஆட்சியிலேருந்து யாரை அகற்றணும்? இபிஎஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டோம்னா யார் பவரில் இருக்காங்களோ அவங்களும் சண்டை போடணுமா? ஓகே, அவங்க கூட தான் சண்டை போடணும். அதுதான் செய்யறாரு. ஓகே ஓகே. ஆனா ஏடிஎம்கேவுமே இங்க பவர்ல இருந்த ஃபோர்ஸ். இவர் வந்து இங்க கரப்ஷனை பத்தி பேசுறாரு அப்படினா ஏடிஎம்கேல இப்ப வர முடியாது இல்ல. இட் இஸ் தி ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே. வை ஷுட் பீ அவங்க இப்ப பவர்ல இருக்காங்களா? அவங்க பவர்ல வர போறாங்களா? இல்ல இல்ல சார், ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். ஏமா இன்னைக்கு நாங்க தான் ஆப்போசிஷன். we are the opposition. என்ன ஓட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்களே சார். யார் கேக்குறாமா? எல்லாருமே கேக்குறாங்க பொது வெளியில. ஒரு 30 to 40% வச்சிருப்போமா? எந்த சர்வே? எங்களோட ஆய்வுல. அது ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சாரி ஓவர் கான்ஃபிடன்ஸா இல்லையா? ஏன் அது கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்?
என்ன வார்த்தை விளையாட்டு அது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ், யூ டெல் மீ. ரெண்டுமே கான்ஃபிடன்ஸ் தான்மா. அதீத நம்பிக்கையும் நம்பிக்கை தான். அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இல்ல நீங்க வந்து நீங்க see எப்போதுமே மென்டல் பிளாக் எடுத்து இஃப் யூ லுக் அட் an issue as an issue you will understand. அதை வந்து when you அது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்களா, லுக் அட் ஸ்பேட் as spade. அப்படி நமக்கு பார்க்கறதுக்கு பல பேருக்கு தெரியறது இல்லை. ஓகே, நம்மளுடைய விருப்பம் ஒன்றா இருக்கும், அந்த விருப்பம்ன்ற கண்ணாடியை போட்டு ஒரு விஷயத்தை அணுகுவோம். அப்போ எந்த கலரில் எனக்கு அது தெரியணுன்றதை நான் முடிவு பண்ணிட்டு பார்த்தேன்னா அந்த கலர்லாம் தெரியும். நான் கண்ணாடிலாம் போட மாட்டேன், அட்லீஸ்ட் பிளேன் கிளாஸை போட்டு நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன்னும் போது அது உங்களுக்கு உண்மையை இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு இருக்க ஒரு ஃபியூ டவுட்ஸ் கேட்குறேன். நான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைஞ்சாங்க, அதற்கு பிறகுதான் வந்து தாவேக்காவே பொலிட்டிசைஸ் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? பொலிட்டிசைஸ்னா என்ன, டிஃபைன் பண்ணுங்க. அதை பொலிட்டிசைசிங் என்ன? இப்போ தாவே இவர் வந்து எல்லாருக்கும் அரசியல் வகுப்பு எடுக்கிறாரா? கார்ல் மார்க்ஸ் யாருன்னு சொல்லித்தராரா? அம்பேத்கர் சொல்லித்தராரா? என்ன சொல்லித்தராரு? இல்ல ஒரு கட்சி எப்படி எல்லாம் செயல்படணும், எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள், ரசிகர்கள் யாரு? ரசிகர்கள் தொண்டர்கள் யாரு? அப்படிதான் சார் டிஃபைன் நான் கேக்குறேன். நீங்க தானே என்கிட்ட கேக்குறீங்க. அப்படிதான் சார் டிஃபைன் பண்றாங்க. அது ரைட். அப்படின்னா யாரு? அவருக்கு 2 கண்ணு இருக்கும், இவருக்கு 3 கண்ணு இருக்குமா? ரசிகருக்கு 3 கண்ணு, தொண்டருக்கு 2 கண்ணு, அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமாமா? தொண்டர்கள்னா இறங்கி வேலை செய்வாங்கல்ல, ரைட். ரசிகர்கள்னா வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு மட்டும் போயிடுவாங்க. சரி, நீங்க என்ன ஆய்வு பண்ணீங்க பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு? ரொம்ப சிம்பிள் லாஜிக் வேணுமா? இன்னைக்கு மலேசியாவில் எப்படி மாதிரி ஃபேன்ஸ், ஃபுல்லா ஃபேன்ஸ். ஓகே, எங்கேருந்து வந்து எங்கெங்கெல்லாம் வந்திருப்பாங்க? மேபி ஆல் ஓவர் தி கண்ட்ரி, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ரைட்டுங்களா? ஆல் ஓவர் தி வேர்ல்டு, ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்திருப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் டிக்கெட் போட்டு இங்கே வந்து பார்க்குறான், எவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருந்திருப்பான். ரைட்? ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ இருப்போம். இப்போது ஈரோட்டில் ஒரு மாநாடு நடக்குது, ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து வந்திருப்பாங்களா? உங்களுடைய ஆர்குமெண்ட்லேயே விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வராங்கன்னு வச்சுப்போமே, அவங்க ரசிகர் கூட்டம்னே வச்சுப்போமே. 50 கிலோமீட்டர் வந்தவனால 5 கிலோமீட்டர் போய் ஓட்டு போட முடியாதுன்னு என்ன அர்த்தம்? லாஜிக்கே இல்ல நீங்க சொல்றது. இல்ல அதனால இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வெவ்வேறு கண்ட்ரில இருந்து விஜய் பாக்க இன்னைக்கு மலேசியாக்கு இந்தியாவுக்கு வர மாட்டாங்களா? அவங்க எல்லாரும் அப்ப ஃபேன்ஸ் தானே. ஃபேன்ஸ் என்ன ரெண்டு பேருக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ மலேசியால இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாங்க, அவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நீங்க ஓட் போடுவாங்களா? அங்க போகும்போது இங்க வர மாட்டானே எப்படிமா அர்த்தம்? ஓகே, இங்க இருந்தே போறானே, இங்க இருந்து நிறைய பேர் போறாங்கல்ல மலேசியா செல்ல, அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, இதெல்லாம் fake narratives set by popular media to என்ன சொல்றது, to ஒரு மாதிரி ஒரு தாவேக்காவை மேல ஒரு சேத்தவாசி வாரி பூசுறதுக்காக வைக்கப்படுற மொக்க ஆர்குமெண்ட். இது எப்படி ரியாலிட்டியாக மாறும்? நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ தாவேக்காவுக்கு யாரும் காசு கொடுத்து கூட்டம் கூப்பிடல, அது உங்களுக்கு தெரியுதா? யூ அக்ரி வித் தட், ரைட்? மற்ற கட்சியெல்லாம் எதுக்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க? ஏன் கூட்டுறாங்க? அந்த ஒரு மாஸ் காட்டணும்னு. அப்ப அங்க காசு கொடுத்தா தானே வரான், இங்க காசு இல்லாம வரான்ல. எதுக்காக வரான்? இவ்வளவு தூரம் சொந்த காசை செலவு பண்ணிட்டு வந்து முத நாளே வந்து சில நேரங்கள்ல வந்து இருந்து போறோமோ, பக்கத்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல போய் ஓட்டு போட மாட்டான்றது இது லாஜிக்கே இல்ல. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுட்டு வராரு, அப்ப தாவேக்காவுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இல்லையா அப்படின்றத கேக்குறாங்கல்ல. ஏமா அவர் பாக்கெட் அவர் எதுவும் வச்சிருப்பாரு. சரி, இப்போ ஒரு திமுகவுல போய் இணையும் போது அப்படி பண்ண முடியுமா? தாவேக்காவுல யாரு திமுகவுல போய் ஒரு இணைஞ்சிருக்காரு அப்படினா திமுகவும் அவருக்கு ஆப்ஷனா தானே இருந்திருக்கும். அவர் போகலையே. அவர் ஏன் போகல? போயிருந்தா சட்டப்பையில இல்ல, அவர் ஏன் போகலன்னு? அவர் போயிருந்தால் நாங்க போகலையே. அவரு he went to TVK தானே. இப்ப கூட ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு, காலையில அழுதுகிட்டே. போறதுக்கு இடம் இல்லாம இருக்கும்போது விஜய் அவர்கள் தான் அரவணைச்சாரு. அதான ஃபேக்ட். அவர் அதிமுகல இருந்து நேரடியா வரலமா, அவர் அங்க இருந்து நீக்கிட்டாங்க. he was no more எந்த கட்சியிலயும் ஒரு உறுப்பினர் இல்ல. அந்த டைம்ல தானே போறாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. உண்மையை சொல்லும் போது நீங்க எதுக்கு? இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப அந்த அளவுக்கு தாவேக்காவுல ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்ற மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. டிமாண்ட் தாவேக்கால இல்லமா, இவருக்கான டிமாண்ட் தான். ஓகே, அவர் எனக்கு வழிகாட்டியதே யாரும் சொல்றாரு? விஜய் தான் சொல்றாரு. அப்போ யாருக்கு வழிகாட்டிருக்கா? ஹூ இஸ் பிக், த பார்ட்டி ஆர் மிஸ்டர் செங்கோட்டையன்? இல்ல என்னால வேல்யூ பண்ண முடியல நிஜமா. ஆப்வியஸ்லி தி பார்ட்டி. ஓகே, அவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஜெயலலிதாவுடன் இருந்தவர். எதிர்காலம் எங்க இருக்குன்னு நல்லா உணர்ந்து அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. பட் இட் இஸ் நாட் பியாண்ட் தி பார்ட்டி, ரைட்? ஓகே,
அப்படிதான் பார்க்கணுமா அதை? ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். யாருமா ரொம்ப முக்கியம், இண்டிவிஜுவல்ஸா அது ஆர்கனைசேஷனா? ஆர்கனைசேஷன். அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே. அண்ட் விஜய் அவர்களை வச்சுட்டே மேடையில வந்து தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவாப் அவர்கள் பேசுறாரு கிறிஸ்துமஸ் விழா ஈஸியா மேடையில. அப்ப பொலிட்டிஷியன். விஜய் வந்து allow பண்றாரா இல்லை எல்லாத்தையும்? அது சி அவர் நம்மளால் அழைக்கப்பட்ட ஒரு விருந்தினர். அவர் பொலிட்டிஷியனா? நோ. நோ, இஸ் நாட் அ பொலிட்டிஷியன். அவர் அவருடைய கருத்தை சொல்றாரு, அதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே. சோ அதற்காக அவர் சொல்றது உண்மைன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஓகே, புரியுது புரியுது. இவங்க வந்து நேத்து பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல முளைச்சு 3 இலை கூட விழலை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இப்ப தாவேகா எப்படி பாக்குறாங்க? லைக் சிரிச்சிட்டு பார்க்க வேண்டியதான். உங்களுக்கு அவ்வளவுதான் நிஜமாவே தெரிஞ்சு. பார்ட்டிக்குள்ள அப்படிதான் இருக்காங்களா? ரொம்ப கூலா தான் இதை ஹேண்டில் ஆமா, பண்றாங்களா? எந்த ஒரு பிரஷரும் எதுக்கு எடுத்து ப்ரெஷர் எடுத்துக்கணும்? வினோ அந்த அவலான்சி, இந்த ஸ்னோபால் எஃபெக்ட் தெரியும்ல உங்களுக்கு. ஆரம்பிக்கும் போது சின்னதாக உருளும், டேய் இதெல்லாம் என்னடா அப்படின்னு நினைப்பாங்க. அது உருண்டு உருண்டு கிட்ட வரும்போது இட் வில் பிகம் ஸோ பிக், ஸோ ஹியூஜ். அதோட இம்பேக்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுதான் இது. ஓகே ஓகே. அண்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல நிறைய விமர்சனம் வந்துச்சு. நிர்வாகிகளுக்குள்ள சிக்கல் இருக்கு, ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் பிரச்சனை, யாராவது ஆனந்த் அஃபிஷியலா சொன்னாங்களா? அவர்களுக்கும் அருண்ராஜ் ஏன்னா அவர்களுக்கும். இது வந்து இதெல்லாம் அஃபிஷியலா எப்படி சார்? இல்லம்மா, அப்புறம் எப்படி எல்லா கட்சியிலும் இருக்கு. நான் accept பண்ணிக்கிறேன். கிசுகிசுவை நம்பி நம்ம வந்து செய்தி நடத்த முடியாதுல்ல. கிசுகிசு செய்திகள்னு போட முடியுமா? அப்படி பார்த்தா எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கலாமே, முதல்வருக்கும் துணை இல்ல, முதல்வருக்கும் பிரச்சனை அங்க இருக்குது. இருந்துதான் இது No, no, வந்து இப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுடைய காரை மறிக்கிற அளவுக்கு நிர்வாகிகள் No, 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 போறாங்களா see, அப்படின்னு ஒரு இது கேள்வி. எல்லாமே கிசுகிசுமா. நீங்க அந்த அவங்கள்ட்ட பேசுனீங்களா? அஜிதா கிட்ட. பேசுனீங்களா? Did you take No. ப்ளீஸ் கால் ம். செக் வித் ஹர், என்ன நடந்ததுன்னு அவங்கள்ட்ட செக் பண்ணுங்க. பட் ஏன் அதை இல்லை, பண்ணணும்? நீங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணிருக்கணும்ல. அவங்கள்ட்ட கேட்காம நீங்க என்கிட்ட வந்து கேட்கறது எப்படி? ஓகே. எதுக்கு நான் சொல்றேன், நான் அவங்கள்ட்ட செக் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன் நான். என்ன சொன்னாங்க உங்கள்ட்ட? நீங்க செக் பண்ணுங்க, யூ செக் வித் ஹர். சார் நீங்களும் பார்ட்டி பர்சன் தானே? அதனால தாங்க கேட்டு நான் சொன்னா ஒன் தெரிஞ்சுக்கலாம் சைடா இருக்கும். நீங்க எனக்காக ஐ வில் கிவ் ஹர் நம்பர் ஆல்சோ, யூ கோ செக் வித் ஹர், என்ன நடந்ததுன்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ஓகே ஓகே. she will tell. சோ இப்ப 2026ல பிளான்ஸ் எல்லாருடைய வெர்ஷனையும் கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அங்க கேட்டது இங்க கேட்டதை வச்சுட்டு நம்ம யூ ஷுட் நாட் ஜம்ப் டு. இல்ல, எனக்கு புரியுது. பட் அந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே இது அப்படிதானே கன்வே ஆகும். இல்லம்மா, அது அப்படி மட்டும் கிடையாது. இது வந்து நீங்க அதுக்கப்புறமா அவங்களே பேசியிருக்காங்க, என்ன ஆனாலும் நான் தாவேக்காவுல தான் இருப்பேன் அப்படின்னு. இருங்க, நீங்க வெதர் யூ அக்ரி வித் மீ ஆர் நாட், there is an organized attack on TVK இந்த மீடியா ஃபீல்ட்ல நடக்குது. ஓகே. do you agree with me or not? ஆர்கனைஸ்ட் அட்டாக், planned attack. ஓகே. எங்க தலைவர் சொல்லியிருப்பார்ல, மீடியாவும் ரேடியோவும் இங்க ஒரு பருவ வச்சுட்டு வருவாரு, இங்க பருவ கழட்டிட்டு வருவாருன்ட்டு. இது நடக்குதான் நடக்கலையா? I'm asking you. I don't know sir. நான் அப்ப ஃபீல் நீங்க டிவியே பாக்குறது இல்லையா? இல்ல அப்படி கிடையாது சார். நம்ம எல்லாரையுமே அப்படின்ட்டு பொதுவா சொல்லிட முடியாதுல. இல்ல, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தானே சொல்றேன். ஓகே. குறிப்பாக பெரும்பாலான சேட்டலைட் சேனல் அப்படி தான் நடத்துகிறாங்க. எனிவே ஃபைன். அதனால் உங்களுக்கு ஒரு 100-200 மீடியா அவுட்லெட் சேர்ந்துக்கிட்டு ஒரு கருத்தை திருப்பி சொன்னால் அது எல்லாருக்கும் போய் கேட்கும்ல. அதை கேட்கறதுல நீங்களும் தானே ஒருத்தராக இருப்பீங்க. அதனால சொல்கிறேன். ஆனால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுலாம் இப்போ நீங்களுமே ஸ்டார்டிங்லலாம் விஜய் அவர்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும், ஏன் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு தெரியல அப்படிங்கிறத உங்களுடைய இன்டர்வியூஸ்ல ப்ரெஸ்ஸை மீட் பேசியிருக்கீங்க. பண்ணணும், நான் இதில் மாறவே இல்லை. ஆனால் ப்ரெஸ்ஸும் தங்களுடைய பத்திரிகை தர்மத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்து விஜய் விமர்சிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது, திமுக முட்டு கொடுக்கறதுனே ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு பேர் என்னது? பத்திரிகையாளர். சரிங்களா? நடுநிலையாளர்னு ஒருத்தர் இருக்குது. அது வந்து தாவேக எதிர்ப்பையும் திமுகவுக்கு முட்டையும் பண்ணுறதே அவங்க வேலையாக இருக்குது. இப்போ இது டிவி சேனல்ஸ்க்கு தெரியாதா? பார்க்குற மக்களுக்கே தெரியும் போது. அப்போ அவங்கள நீங்கள் திமுக ஆதரவாளர்னு போட்டு நேர்மையாக பண்ணுங்க. ஏன் பத்திரிகையாளர்னு சொல்லி அவங்களே ஏமாத்திக்கிறீங்க? லைக் யூ டிட், நீங்க ஜாயின் பண்ண மாதிரியா? நம்ம ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறதுல என்னமா தப்பு? அப்படி தானே இருக்கணும். ஓகே. பட் இதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும்னு? என்னோட ஸ்டாண்டர்ட்ல எந்த மாற்றமும் இல்லை, லைக் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலாக பண்ண. I cannot claim myself as a journalist anymore. So எப்படி நான் ஜேர்னலிஸ்ட் என்ன கிளைம் பண்றது? இல்ல, அதுதான் பண்ணக்கூடாது. இல்ல ஓகே ஓகே. பண்ணாது என்னைய நானே ஏமாத்திக்கிற மாதிரி தானே. ஓகே. So you are no more a journalist. I am no more a journalist. எப்படி நான் இருக்க முடியும்? TVK spokesperson. I don't know, but I'm in TVK. That's it. ஓகே ஓகே. ஸோ பொறுப்புகள் கொடுத்துருக்காங்களா? இல்லைம்மா, ஆனால் பிளான்ஸ் இருக்கு, தெரியாது. இல்லைம்மா, அப்படிலாம் கிடையாது. நான் பொறுப்புன்றது அப்படிக்காக நான் பேசிடலாம். புரியுது. பட் ஏதோ ஒரு விஷன் நமக்கு இருக்கும்ல. அதான் நான் சொன்னேன்,
இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இவ்வளவு நாள் வரையும் பெரிய பெரிய நிகழ்வுகளை நான் பார்த்துக்கிட்டு தான் வரப்போது, அதுல நான் பங்கேற்கணும், பார்த்ததை தாண்டி அப்படிங்கிறது உங்களுடைய விஷனா இருக்கு. அதை தாண்டி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல. கட்சிக்கு தெரியும்ல. ஓகே. I always, if you come to if you are entered in an organization, you have to play by the rules of that organization. அதுதான் என்னுடைய, அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு what is that we can take from him ன்னு தேனும். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின், ஏன் கான்ஸ்டியூஷன் கொடுத்தீங்க? ஏன் கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடாது? இல்லை, லைக் எல்லாருமே பொன்னாடை தான் போத்துவாங்க, பட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் நல்லா இருந்துச்சு அதுக்காக. இல்லை, கான்ஸ்டியூஷன் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே. நான் ஏதோ ஒரு அவென்யூவில் நான் மீட் பண்ணுவேன், அப்போ நான் கான்ஸ்டியூஷன் கொடுக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப நாள் பிளான் பண்ண ஒரு முடிவு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.